हाय फ्रेंड्स, सिंपल अண்ட் टेस्टिया सांबार सादम எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ப்ளஸ் நெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதங்கி விட்ட பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் பெருங்காயமும் நல்லா வதங்கின பிறகு இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கி வர டைமில் இப்போ காய்கறி பார்க்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு, இப்போ காயை சேர்த்துக்கிறேன். காய் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் எண்ணெயிலே வதங்க விட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றின தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இப்போது புளி கரைச்சலை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கிறேன். அரிசியும் பருப்பையும் நல்லா கலந்து விட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம் ப்ளஸ் முட்டை ஃப்ரையும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.